வீடியோ லெக்சர்ல கேன்டிலீவர் பீம் ஓகே அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகே கேன்டிலீவர் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகே இதுல டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப் வேரியஸ் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே கண்டிப்பா அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா நல்ல மார்க் வந்ததுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கேன்டிலீவர் பீம் 4 மீட்டர் ஓகே 4 மீட்டர் கேன்டிலீவர் பீம்னா ஒரு எண்டு ஃபிக்ஸட், இது என்ன ஃபிக்ஸட் எண்டு, இது என்ன ஃப்ரீ எண்டு. ஓகே அது ஃபுல்லாவே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு சொல்லி சொல்லுவோம். ஓகே கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் நோட்டேஷனை மாற்றிடுவோமா. லென்த்து 4 மீட்டர் இருக்கு, அதான் 4000 மீட்டரா மாற்றிடுச்சு. 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 கியூப் மில்லி மீட்டர். ஓகே ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் யூனிட் கன்வர்ஷன். எல்லாமே வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த லோடு எவ்வளவு டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ ஈக்குவல் டு 8 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், 8 நியூட்டன் பெர் மில்லி மீட்டர். அதாவது கிலோ அப்படின்னா 10⁻3 நியூட்டன் மீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீட்டர் மில்லி மீட்டரா மாற்றணுங்களா, மீட்டர் மில்லி மீட்டரா மாற்றினா இதே 10⁻3 மில்லி மீட்டர். 10⁻3 கேன்சல் ஆயிரும். அப்போ 8 நியூட்டன் பெர் மில்லி மீட்டர் வருது. அவ்வளோ. கிராஸ் செக்ஷன் 150 mm இன்ட்டு 250 mm. யங்ஸ் மாடுலஸ் ஈஸி கொண்டு வச்சுட்டாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஸ்லோப் தீட்டா, ரிஃப்ளெக்ஷன் ஒய், அதோட சிம்பிள்ஸ் எழுதி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎஸ் ஈக்குவல் டு பிடி கியூப் பை எழுதி சொல்லு. பி என்னது, டி என்னது, கியூ. ஏன்னா இது ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க, அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகே இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டினை வந்து ஸ்பிட் பண்ணி எடுத்து எழுதிருக்கு. ஓகே அடுத்து ஐயோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் போடணும். ஃப்ரீ எண்டில் ஸ்லோப் எவ்வளோ இருக்கு ஃபார்முலா மட்டும்தான், ஜஸ்ட் ஃபார்முலா அது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஆன்சர் முடியும். ஓகே ஓகே இது என்ன எண்டுக்கு, ஃப்ரீ எண்டுக்கு மட்டும். ஓகே அதே மாதிரி ஸ்லோப் ஃப்ரீ எண்டு கண்டுபிடிச்ச மாதிரி டிஃப்ளெக்ஷன் எண்டு ஃப்ரீ எண்டு கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா நமக்கு டபிள்யூ தெரியும், எல் தெரியும், 8 இ ஐ இந்த கண்டுபிடிச்சோம்ல. ஓகே ஓகே அடுத்த மெக்காலிஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் இது டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் முடிச்சு வச்சு அடுத்து மெக்காலிஸ் மெத்தட். மெக்காலிஸ் மெத்தட்ல பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன், ஸ்லோப் ஈக்குவேஷன், டிஃப்ளெக்ஷன். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணா ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும், ஸ்லோப் ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதே பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் எதுக்குரியது, கேன்டிலிவர் அது ஃபுல்லா யூடிஎல் இருக்கிறதுக்கான பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். இப்போ டபிள்யூ இருக்கு, பை 2 இருக்கு, வெளியில மைனஸ் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரை இன்டிகிரேட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், x3/3. அப்போ மைனஸ் டபிள்யூ எக்ஸ் கியூப் பை என்னது, இது ரெண்டுத்தையும் 6 பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்து மைனஸ் w/6 எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்றேன், இப்போ x⁴ 4/4 பிளஸ் c1 இன்ட்டு டிஎக்ஸ், டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணா என்னது எக்ஸ் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா என்னது c2. இந்த 3 ஈக்குவேஷன் முக்கியமானது. ஓகே 3 ஈக்குவேஷன் இது எப்படி புரியல அப்படின்னா திருப்பி விட பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்துருங்க, இதை இன்டகிரேட் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்முலா சொல்லுறது இதே போது பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும், வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் எக்ஸ் வந்து 4 மீட்டராக இருக்கும்போது ஸ்லோப் என்னது dy/dx 0. அடுத்து எக்ஸ் 4 மீட்டரா இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் என்னது y is equal to 0. இது dy/dx 0, இது என்னது y is 0. ஓகே இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணணும். இதுலலாம் இந்த 3 ஈக்குவேஷன் 1 2. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஈக்குவேஷன்ல போடுறாங்க. ஸ்லோப் ஈக்குவேஷன், ஸ்லோப் ஈக்குவேஷன் இங்க இருக்கு. நமக்கு வந்து ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷன் தான் மெயினா வந்து கேட்கறதுனால அதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஜூம் அவுட்டை குறைச்சி உங்களுக்கு காட்டு, ஒரே இதுல இதா இருக்கு பாருங்க. இதான ஸ்லோப் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னது, dy/dx 0 போடு. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருந்தாங்க, 4000 4 மீட்டர். 4 மீட்டர் அப்படிங்கிறது என்னது 4000 மில்லி மீட்டர். அப்ப இந்த இந்த டேர்ம் 0 ஆயிரும், அந்த டேர்ம் இப்படி இருக்கும். அப்புறம் ஆயிடுச்சு. ஓகே
ஓகே, அந்த டேர்ம் என்னது 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அடுத்து W நமக்கு என்னன்னு தெரியும், 8. ஓகே, லோடு என்னது 8, யூடிஎலோட லோடு. அடுத்து எக்ஸ் எவ்வளவு, 4000 தெரியுமா, 4000 பை 6 ப்ளஸ் என்னது C1. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், C1 என்ன கண்டுபிடிச்சலாமா, இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், C1 என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க, y is equal to 0 போட்டுப்பா, x is equal to என்னது அதே 4000. ஓகே, செகண்ட் என்னது ஈக்குவேஷன், டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். EI into YE ஏன்னா dy by dx கேட்டோம். dy by dx இன்டிகிரேட் பண்ணும்போது dy இன்டிகிரேட் பண்ணா என்னது y வந்துடும், இந்த x இது கூட போய் மல்டிப்ளை ஆயிடும். ஓகே, அதனாலதான் இது வருது. அப்ப இந்த டேர்ம் என்னென்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, அடுத்து டபிள்யூக்கு பதிலாக எவ்வளவு 8, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்னது 4000 பவர் 4 பை என்னது 24 ப்ளஸ் C1ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அந்த C1ஓட வேல்யூ இன்ட்டு என்னது எக்ஸ், எக்ஸ்னா என்னது 4000, இதான் எக்ஸ், எக்ஸ்னா என்னது 4000 ப்ளஸ் என்னது C2. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், C2 கண்டுபிடிச்சோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் வச்சு ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா, டிஃப்ளெக்ஷனுக்குரிய ஃபார்முலா. C1 C2 கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். இப்போ C1 பை இ இன்ட்டு ஐ, அது மாதிரி C2 இ இன்ட்டு ஐ வந்து காமனா வேல்யூ, இதுக்கும் அதே இது. ஓகே, நெகட்டிவ் சைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் பண்ணுறது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது மெக்காலிஸ் மெத்தட். அடுத்து மூணாவது என்னது மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஓகே, மொமெண்ட்டை கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். இது எல்லா யூனிட்லையும் உள்ள கம்பைன் பண்ணி இந்த யூனிட்காக வச்சிருக்காங்க. யூடிஎலை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேராபோலிக்கா இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, வளைஞ்சிருக்கும் பேராபோலிக்கா. ஓகே, பேராபோலிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் பி, பின்னா இந்த பாயிண்ட்ல எனக்கு லோடு ஆக்ட் ஆகுது. மொமெண்ட் இஸ் ஈக்குவல் என்னது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். லோடு எவ்வளவு இருக்கு, 8 கிலோமீட்டர் இருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் இல்லை 0, இப்போ நல்ல 0. ஓகே, அடுத்து இப்போ ஏ இருக்கு, வேற எத்தனை பாயிண்ட், ரெண்டே பாயிண்ட் தான், ஒன்று பி இருக்கு, இன்னொன்று வந்து ஏ. ஃபார்முலா என்னது WL²/2, W போட்டாச்சு, LU²/2 2 போட்டாச்சு, 6.17 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகே, ஓகே, அதான் என்ன பண்ணாச்சு, மூமெண்ட் கண்டுபிடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் ஹேட்ச்டு ஏரியா, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும், 1/3 இன்ட்டு எல் இன்ட்டு WL² வேண்டி ட்ரையாங்கிள் திருப்பி இதுதான் இந்த ஹேட்ச்டு ஏரியா இருக்கு பாருங்க, இந்த ஏரியாவுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும். ஓகே, அதான் அந்த ஃபார்முலா இருக்கு, 1/3 எல் இன்ட்டு WL² 2. ஓகே, அதை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூஸ் வந்துடும். எல்லோட வேல்யூ 4000 தெரியும், டபிள்யூட வேல்யூ 8ன்னு தெரியும், ஏன்னா யூடிஎல்லோட வேல்யூ வந்து 8 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து இப்போ என்ன ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா, ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, அதை எழுதி போடாச்சு. நான் எதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சுங்கிறது புரியுதா, ஏன்னா ஸ்லோப்பு எந்த மெத்தடு, மொமெண்ட் ஏரியா மெத்தடு படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலால எனக்கு ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கேக்கு. அப்போ ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட்டா இதில் போட்டு என்ன முடியும், கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்னது ஈயோட வேல்யூ, ஐயோட வேல்யூ ரேடியன்ல கிடையாது. அடுத்து என்னது டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா எழுதியாச்சு. அதுல எக்ஸ் ஃபார்முலா புது டேம் இருக்கப்ப அந்த புது டேம் இன்னும் கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த புது டேமுக்கு என்ன தேவைப்படுது அதை என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட். 3/4 இன்ட்டு எல், அதை போட்டு கண்டுபிடிங்க, ஏரியா தெரியும். ஓகே, எக்ஸ் பார் நான் கண்டுபிடிச்சாச்சு, 3000 தெரிஞ்சு இஐ போட்டீங்கன்னு தெரியும். இது என்ன மெத்தட், மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஓகே, இப்போ காஞ்சிகேட் பீம் மெத்தட். ஓகே, காஞ்சிகேட் பீம் மெத்தட் இதுன்னா அதான் இப்போ 4வது மெத்தட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஓகே, அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு எல் இன்ட்டு 1/3 இன்ட்டு எல், 1/3 இன்ட்டு எல் இன்ட்டு M/EI. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள ஃபார்முலா தான்
நிமிஷம். அடுத்து டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்களா? டிஃப்ளெக்ஷனுக்குள்ள ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை இன்ட்டு 3/4 என்னது எல். எல்லோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இந்த பி எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா,